வணக்கம் நண்பர்களே. ஒரு மனிதனை எவ்வளவு சோதித்தாலும் அவன் மனதில் இருக்கும் நம்பிக்கையை உடைக்க முடியுமா? இரண்டாம் உலகப் போரின் கொடூரமான காலத்தில் ஒரு இளைஞன் கடலில் தனியாக உயிர் பிழைக்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டார். பசி, தாகம், பயம், தனிமை எல்லாவற்றையும் எதிர்கொண்டார். ஆனால் அவர் தோற்கவில்லை. அந்த மனிதர் லூயிஸ் ஜாம்பெரினி. அது சாதாரண வெற்றிக் கதை அல்ல. மனிதனின் உடலை சிறையில் வைக்கலாம், ஆனால் அவன் மனதை சிறையில் வைக்க முடியாது என்பதை நிரூபித்த ஒரு உண்மைக் கதை. லூயிஸ் ஜாம்பெரினி 1917 அமெரிக்காவில் பிறந்தார். சிறு வயதில் அவர் மிகவும் குறும்புக்காரராக இருந்தார். பள்ளியில் அடிக்கடி பிரச்சனைகளை சந்திப்பார். ஆனால் அவரிடம் ஒரு முக்கியமான குணம் இருந்தது: விட்டுக் கொடுக்காத மனம். பின்னர் ஓட்டப்பந்தயத்தில் ஆர்வம் ஏற்பட்டது. தினமும் பயிற்சி செய்தார். ஒரு காலத்தில் மற்றவர்கள் கேலி செய்த அந்த சிறுவன் பள்ளியில் சிறந்த ஓட்டப்பந்தய வீரர்களின் ஒருவராக மாறினார். அவரது வேகம் அவரை தேசிய அளவிலான போட்டிகளுக்கு அழைத்து சென்றன. 1936 ஒலிம்பிக் போட்டியில் அவர் பங்கேற்றார். பதக்கம் வெல்லவில்லை என்றாலும் உலகின் மிகப்பெரிய விளையாட்டு மேடையில் ஓடிய அனுபவம் அவருக்கு கிடைத்தது. அவருடைய கனவு இன்னும் பெரிதாக இருந்தது. ஆனால் அப்போது உலகம் போருக்குள் சென்றன. இரண்டாம் உலகப் போர் தொடங்கிய போது ஜான்பெரினி அமெரிக்கா விமானப்படையில் பணியாற்றினார். அவர் ஒரு குண்டு வீசு விமானக்குழுவில் பணியாற்றினார். 1943 ஒரு முக்கியமான விமானப் பணியின் போது அவர்களின் விமானம் கடலில் விபத்துக்குள்ளானது. விபத்தில் இருந்த பலர் உயிரிழந்தனர். ஜான்பெரினி உட்பட்ட சிலர் மட்டும் கடலில் உயிருடன் இருந்தனர். அவர்களுக்கு இருந்த மிக குறைவான உணவு மற்றும் தண்ணீர். சுற்றிலும் முடிவில்லாத கடல். கரை எங்கே இருக்கிறது என்று தெரியாது. உதவி எப்போது வரும் என்று தெரியாது. ஆனால் ஜான்பெரினி மனதை இழக்கவில்லை. ஜான்பெரினியும் அவரது சக வீரர்களும் சிறிய உயிர்காக்கும் படகுகளில் கடலில் தத்தளித்தனர். நாட்கள் கடந்தன. உணவு குறைந்தது. நீர் குறைந்தது. சூரிய வெப்பம், புயல், பசி, தாகம் ஒவ்வொன்றும் அவர்களை சோதித்தது. ஆனால் ஜான்பெரினி தொடர்ந்து நம்பிக்கையுடன் இருந்தார். அவர் தனது ஓட்டப்பந்தய வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை இங்கே பயன்படுத்தினார்: ஒரு நேரத்தில் ஒரு அடியை மட்டும் எடு. முழு பயணத்தையும் ஒரே நேரத்தில் நினைத்தால் பயமாக இருக்கும். ஆனால் அடுத்த நாளை கடக்க வேண்டும் என்று மட்டும் நினைத்தால் தொடர்ந்து போராட முடியும். 47 நாட்கள் கடலில் கழிந்த பிறகு அவர்கள் இறுதியில் ஜப்பானியர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு கைதிகளாக அழைத்து செல்லப்பட்டனர். இது அவர்களின் சோதனையின் முடிவு அல்ல. இது இன்னொரு கடினமான அத்தியாயத்தின் தொடக்கம். ஜாம்பெரினி பல ஆண்டுகள் போர்க்கைதியாக இருந்தார். அங்கு அவர்களுக்கு கடுமையான வாழ்க்கை இருந்தது. உணவு குறைவு, சுதந்திரம் இல்லை, மன அழுத்தம் அதிகம். அவரை ஒவ்வொரு காவலரும் குறிப்பாக துன்புறுத்தினார்கள். அந்த காவலர்களுக்கு ஜான்பெரினியின் மன உறுதியை உடைக்க வேண்டும் என்பதே நோக்கம். ஆனால் ஜான்பெரினி மீண்டும் மீண்டும் மனதில் ஒரு விஷயத்தை நினைத்துக் கொண்டார்: நான் உயிருடன் இருக்க வேண்டும். அவருடைய உடல் சோர்ந்தாலும் நம்பிக்கை சோரவில்லை. இறுதியில் போர் முடிந்தது. ஜான்பெரினி விடுதலை செய்யப்பட்டார். பல ஆண்டுகளுக்குப் பிறகு அவர் தனது வீட்டிற்கு திரும்பினார். அவர் உயிர் பிழைத்திருந்தார். ஆனால் போரின் நினைவுகள் அவரை தொடர்ந்து துரத்தின. கடந்த காலத்தின் வேதனையை மறைப்பது அவருக்கு எளிதாக இல்லை. அவருடைய வாழ்க்கையில் இன்னொரு பெரிய போராட்டம் தொடங்கியது: தனக்குள் இருக்கும் காயங்களுடன் போராடுவது. காலப்போக்கில் ஜான்பெரினி தனது வாழ்க்கையை மாற்றிக் கொண்டார். அவர் மற்றவர்களுக்கு உதவுவதிலும் இளைஞர்களை ஊக்கப்படுத்துவதிலும் கவனம் செலுத்தினார். அவரது வாழ்க்கையில் மிகவும் வலிமையான மாற்றங்களில் ஒன்று மன்னிப்பு. தன்னை துன்புறுத்தியவர்களிடம் வெறுப்பை தொடர்ந்து சுமந்து செல்லாமல் தனது வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு செல்ல அவர் முடிவு செய்தார்.
இது அவருடைய இன்னொரு வகையான சுதந்திரத்தை கொடுத்தது. கடந்த காலத்தை மாற்ற முடியாது. ஆனால் அந்த கடந்த காலம் நம்முடைய எதிர்காலத்தை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. லூயிஸ் ஜான் பெரினின் வாழ்க்கை நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை சொல்கிறது. வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தேர்வு செய்ய முடியாது. ஆனால் அவற்றை எதிர்கொள்ளும் நமக்கு மனநிலையை தேர்வு செய்ய முடியும். தோல்வி வந்தால் மீண்டும் முயற்சி செய்யலாம். கஷ்டம் வந்தால் உதவி கேட்கலாம். கடந்த காலத்தில் நடந்ததை மாற்ற முடியாது. ஆனால் இன்று முதல் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை உருவாக்கப் போகிறோம் என்பதை முடிவு செய்ய முடியும். லூயிஸ் ஜான் பெரினியின் வாழ்க்கை அதற்கான ஒரு வலிமையான உதாரணம். உடல் சோர்ந்து போகலாம், சூழ்நிலை நம்மை கீழே தள்ளலாம். ஆனால் நம்பிக்கையை நாம் கைவிடாத வரை நம்முடைய கதை முடிந்து விடாது. அதனால்தான் அவரது வாழ்க்கைக்கு பொருத்தமான பெயர் அன்பிரோக்கன், உடைக்க முடியாதவர் என்று வைத்திருக்கிறார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இது போன்ற உண்மை வரலாற்று கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.